வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 1.4ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஏ கணம் கொடுத்துருக்காங்க -1,1 மற்றும் பி கணம் வந்து 0,2 என்க. மேலும் எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் ஏ மற்றும் பியை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கணம் கொடுத்துட்டாங்க, பி கணம் கொடுத்துட்டாங்க. நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் சார்பு என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து மேல் சார்புன்னு சொல்கிறாங்க. மேல் சார்பு அப்படின்னா என்னென்னா, நமக்கு துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருப்பது தான் மேல் சார்பு. அதாவது துணை மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்னது, அதாவது ஒவ்வொரு 300 இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதான் நமக்கு மேல் சார்புன்னு சொல்கிறோம். இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். அதனால் ஆரோ டயக்ராம் போட்டுக்கோங்க, அம்புக்குறி படம் போட்டுக்கோங்க. இது ஏபின்னு வச்சுக்கோங்க. ஏல என்ன சொல்லியிருக்காங்க? -1 இருக்கா, பியில் வந்து 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்னது இருக்குது, இங்கே துணை மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு 300 இருக்குது. இதுதான் நமக்கு மேல் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஏ கணம் பி கணம் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கும் இது வந்து -1 இருக்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது? 0 இருக்குது. இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? -1,0 இது வந்து எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி இதில் 1,2ல் இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். இதை நம்ம வந்து இதில் பிரதியிட்டோம்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துருக்கோம் 1,0. இது வந்து -1ங்கிறது எக்ஸு, 0ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல 0 போட்டுக்கோங்க. அப்போது எக்ஸுங்கிற இடத்துல -1, ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் பி. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறப்ப என்ன வரும்? -a ப்ளஸ் பி. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இது a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? மாற்றி கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் புள்ளியே எடுக்கும். என்னது? 1,2. அப்போ இந்த 1ங்கிறது எக்ஸு, இந்த 2ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது? 2, அதாவது ஒய். அதான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். 2 ஏ இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 1 பிரதியிடணும் ப்ளஸ் பி. இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோன்னா என்ன வரும்? ஏ வரும். ஏ ப்ளஸ் பி. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இதை மாற்றி கூட எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சமன்பாடு 2 சமன்பாடு கண்டுபிடிச்சோமா, 1 2 கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு சமன்பாடு எழுதுங்க. என்ன வச்சுருக்கோம்? 0 இஸ் ஈக்குவல் டு -a ப்ளஸ் பி. செகண்ட் நமக்கு என்ன இருக்குது? 2 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ இந்த -ஏவும் ப்ளஸ் ஏவும் நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2b. இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு 1 பி சேர்த்து 2b ஆகுது. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2b. அது எப்படி கூட எழுதிக்கலாம், அப்படி மாற்றி எழுதிக்கோங்க. சரியா? 2b இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ b இஸ் ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, இந்த சைடு போனால் என்ன ஆகும்? நமக்கு டிவிஷனாக ஆகும். அதாவது இங்கே பெருக்கலாக இருக்குது, அந்த சைடு போனால் வகுத்தல் ஆகும். 2க்கு 2 அழிச்சு விட்டோம்னா 1. அப்போ பிங்கிறோட மதிப்பு வந்து 1. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சமன்பாடு வச்சுருந்தோம் இல்லையா, 1 2 எதுலனாலும் நம்ம பிரதியிட்டோம்னா நமக்கு ஏயோட மதிப்பு வரும். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1 என்பதை சமன்பாடு 1ல் பிரதியிட என்ன, சமன்பாடு 1 என்ன வச்சுருக்கோம் நம்ம? 0 இஸ் ஈக்குவல் டு -a ப்ளஸ் பி. அதை அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். -a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ -a ப்ளஸ் பிங்கிறதுல இடத்துல 1 நம்ம பிரதியிடணும். 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ -a இஸ் ஈக்குவல் டு -1. மைனஸ் கேன்சல் ஆயிருமா? இப்போ -aங்கிறது -1, ப்ளஸ் ஏங்கிறது என்னது? +1. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு புக்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏக்கு வந்து நமக்கு 1 அல்லது -1ன்னு போட்டிருக்காங்க. எதனால் அப்படி போட்டிருக்காங்கன்னா, நம்ம இப்போ இந்த புள்ளி பார்த்திங்கன்னா மேல் சார்புன்னு சொன்னோமா, மேல் சார்புன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்? கணம் இப்படி அம்புக்குறி வரைபடம் போட்டோமா, இப்படி வரைபடம் போட்டோமா, இப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஏ கணத்தில் நமக்கு என்ன இருக்குது? -1,1. பி கணத்தில் நம்ம என்ன போட்டோம்? 0,2ன்னு போட்டு இப்படி நேராக நம்ம என்ன பண்ணோம்? தொடர்புபடுத்தணும். இது அப்படி இல்லாமல் இப்படி போட்டுக்கலாம். இப்படி கூட போட்டாலும் இது என்னதான்? மேல் சார்பு. சரியா? நமக்கு துணை மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் நமக்கு மதிப்பகத்தில் ஒரு 300 இருக்கணும். அதான் நமக்கு மேல் சார்பு. இப்படி நம்ம பண்ணிவிட்டு நம்ம புள்ளிகளை வந்து -1,2 அப்படின்னு ஃபஸ்ட் இதுலேயும், அடுத்தது வந்து நமக்கு என்னது? 1,0 இப்படி எடுத்தோம்னா நமக்கு ஏயோட வேல்யூ -1ன்னு வரும். சரியா? இதுவே நமக்கு போதுமானது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.